உங்கள் படைப்பாற்றலை வெளிக்கொணர டிரெஸ் ப்ரோ பயிற்சி புத்தகம் உதவும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சில பேர்த்துக்கு இந்த கைப்பகுதியை இந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்கு, அந்த பார்டரை கரெக்டாக தைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் அங்கே வருது. இதை எப்படி நம்ம சரியாக நம்ம கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கை பகுதியை எது முன்னாடி எது பின்னாடின்னு முதல்ல பார்த்துக்கோங்க. முன்னாடி பகுதியை இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கும். அடுத்தது நம்ம எவ்வளோ பிடிச்சி தப்போம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிடுங்க. இப்போ இது கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டரை முதல்ல சென்டர் பண்ணுங்க. துணி இல்லை அப்படின்னா அது வேற கணக்கு. இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி இதையும் அதே மாதிரி சென்டர் பாயிண்டாக மாற்றுங்க. இப்போ என்ன செய்யணும்னா பாருங்க, முன்னாடி பகுதிக்கு துணி கம்மியாக இருக்கு, பின்னாடி பகுதிக்கு துணி அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் முன்னாடி பகுதி இப்படி வச்சுக்கணும். இது வைக்கிறதுக்கு முன்னாடி இதையும் சென்டர் பண்ணுங்க. இது சென்டர் பாயிண்டாக வச்சுட்டு இப்படி தைச்சா குழப்பம் வரும். இதையும் சென்டராக மாற்றுங்க. அதே போல எந்த சைடில் தைச்சங்கிறத முதல்ல இப்போ தெரியுதுங்களா? அடுத்த பகுதி இது. மறுபடியும் அதே மாதிரி இது சென்டர் பாயிண்டாக வச்சுக்கோங்க. துணி உங்களுக்கு சரியா கிடைக்கல, அமைப்பு கிடைக்கலன்னா அப்போ அது வேற மாதிரி தைக்கணும். முதல்ல இது இப்போ இதை தைச்சிட்டு ஒரு தையல் ஒன்று மேலே விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு தையல் விடுங்க. இது இத்தனை தையல் விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக கூட விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு துணியே அரைஞ்சுக்குள்ளே தான் கிடச்சிருக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தைக்கணும்.
இதை லைட்டாக உள்ளார இழுத்துருங்க. ஏன்னா துணி அதிகமாக நமக்கு இல்லாதனால இந்த பீஸ் நமக்கு லைட்டாக கொஞ்சம் தெரியுது. ஏன்னா அரைஞ்சு கூட அங்கே எனக்கு சரியாக கிடைக்கல, அதனால தான் அந்த கேப்பு. இப்படி நீங்கள் தையல் விட்டுருங்க. இப்படி தைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தெரியுதுங்களா, இந்த குதிரைங்கிறத லைட்டாக தூக்கி வச்ச மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பார்க்கறதுக்கு அப்படியே தைக்கிற மாதிரி தெரியும். லைட்டாக குதிரையை நான் கீழே காலில் தூக்குறேன். அதனால நான் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு எனக்கு. அதுக்குன்னு நீங்கள் ரொம்பவும் தூக்கக்கூடாது. ரொம்ப தூக்குனா தையிலே உழுவாது. இது கம்ப்ளீட் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கணும். மெயினாக இந்தாண்ட இதை வெட்டிக்குங்க. இதை சென்ற பகுதியை இதை வெட்டுங்க. இதை நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக தச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம இப்படி பார்த்துக்கணும். அதாவது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெட்ட ஆரம்பிக்கணும். ஒருவேளை மாற்றி தைச்சோம் அப்படின்னா நம்ம அப்பயே அதை பிரித்து தைக்கிறதுக்கு உண்டான வழி நமக்கு கிடைக்கும். இப்போ இதையும் வெட்டுங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று செக் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அளவுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்போ அளவுகள் எங்கேயாச்சும் மிஸ் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் நம்ம தேவையில்லாத அளவை வெட்டணும். இந்த மாதிரி வெட்டாதனால தான் சில பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது, ஒரு கை கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சைடு கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறது. அதுக்கு அடுத்தது இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இங்கே மிஸ் ஆகும். இதையும் நம்ம இப்படி வெட்டிக்கணும். இப்போ கையோட அளவை முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் கை சென்டராக பார்த்தீங்கன்னா சென்டராக ஏற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இந்த மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள், உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.